ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்டம்ங்கிற ஒரு ஆட்ரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவெஸ்ட் இருக்குது. இதை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 37,000 இருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ பாருங்கன்னா, அதாவது ஸ்டேஜ் கூட இல்லை, லெவல் தான் நினைக்கிறேங்க. ரைட் ஸ்டேஜ் தான். ஸோ ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க 1, 2, 3, 4 ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். ஸோ 1, 2, 3 நம்ம வந்து இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணவே இல்லை. அண்ட் 4ல் தான் இப்போ நம்ம டேரக்ட் ஆகிறோம். ஸோ 4 நம்ம எப்படி பண்ணுறது எல்லா டீடைல்ஸ் பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைசஸ் ப்ரௌசரில் வந்துருங்க. ஓகே, ஸோ மைசஸ் ப்ரௌசரில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேஜ் 4 தான் வந்திருக்கும். ஸ்டேஜ் 4ல் வந்து இப்போ லெவல் 1, 2, 3, 4 வரைக்கும் வந்திருக்கு. 5 வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜோனில் இருக்குது. ஸோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறது தான். இது நீங்கள் கொடுத்து ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ட்விட்டர் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் போட சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டை காப்பி பண்ணி எடுத்து வந்து இது பண்ணிட்டா தான் அது வந்து அவங்கள அப்ரூவல் லைக் எப்படின்னா ட்விட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்வீட்டை நீங்கள் இது பண்ணணும். ஸோ டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணணும். அதில் வந்து ஷேர் டேம் ரோல் நீங்கள் இருக்கணும். ஸோ டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணும்போது டிஸ்கார்ட் கனெக்ட்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் அதே மாதிரி தான். ஸோ இதில் லிங்க் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் ஷோ பண்ண முடியல. இது ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு பாட் சார் உங்களோட ஒரு கோடு மாதிரி ஐடி கோடு மாதிரி கொடுப்பாங்க. அதை காப்பி பண்ணிக்கணும். ஸோ டெலகிராம் பாட்டுக்கான லிங்க் கொடுப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அது அந்த பாட்டுக்குள்ளே போய்டும். ஓகேவா? ஸோ அந்த பாட்டில் போனோடனே அந்த கோடு என்னன்னு கேட்கும். அந்த கோடு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். ஸோ மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் லெட்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு அதில் ஒரு ஓடிபி வரும். அது வந்து போட்டுனா இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கிட்ஹப் இதுதான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா 5 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஷார்டம் கிட்ஹப் நீங்கள் வந்து ஒரு கிட்ஹப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்ஹப்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் நேம் அவங்களோட இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டார் உங்களை போட்டுட்டு இந்த ப்ரொஃபைலில் போனால் உங்கள் யூசர் நேம் இருக்கும். ஓகே, அந்த யூசர் நேம் என்னென்னு வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கீழே கேட்பாங்க இன்புட் பாக்ஸில். அதில் போய் அந்த யூசர் நேம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா, ஓகே கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இதுவும் கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ இருக்க தேர்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா டெஸ்ட்நெட் டோக்கன் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் பற்றி கொஞ்சம் பார்த்துலாம். ஸோ ரெஃபரல் பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸோ ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணி நீங்கள் ரெஃபர் கோட் இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ ரெஃபர்டு பை கூட பார்த்தீங்கன்னா இங்கே யார் நீங்கள் இன்வைட் யார் வழியாக நீங்கள் வந்து அது வந்து காட்டும். ஸோ இது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பைக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட் வேணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டிஸ்கார்டுக்குள்ளே வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஆப்ஷன் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஸ்லாஷ்னு இருக்குல்ல, அது கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஃபாஸ்ட் இருக்கும். கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸை கேட்கும். அட்ரஸ் அப்படியே என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஃபண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் அட்ரஸ் ஷுட் ரிஃப்ளெக்ட் இன் ஒரு வாலெட் ஷார்ட்லி காட்டும் உங்களுக்கு. ஸோ அதில் ஃபாஸ்ட் கிளைம் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வரும். ஸோ கிளிக் ஹியர் டு ப்ளேன்னு இருக்குல்ல, இதில் போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஓட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எத்தனை ஓட்டு கொடுத்துறாங்க பார்ப்போம் நமக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓட்டு இருக்கா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எஸ்எம்சி ஓட்டு கொடுத்துருவோம் நம்ம அங்கே. ரைட், இது கிளிக் கொடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்வஸ்ட் ஏதாவது வருதா பார்ப்போம். இப்போ தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் எடுத்தோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்குது, நம்ம கொடுத்துருவோம். ஸோ ரிமைனிங் ஓட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஒன்று தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் போல். இப்போ ஒரு ஓட்டு மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஓட்டு போட்டது நான் பேக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். பட் இதே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸ் ஆல் ஒரு ஓட்டு கொடுத்துருக்கு. அப்போனா வந்து பாருங்கள். ஸோ எல்லா ஓட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணியாக இருக்கணும். ஸோ நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்கேன். மார்க் ஆல் சொல்லிட்டு தான் கீழே எது இருக்கா பார்ப்போம். நம்ம இங்கே வந்து பாருங்கள், மொத்தம் அங்கே எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 ஓட்டு நான் வந்து கேஷ் பண்ணிட்டேன் நான். இப்போ வெரிஃபை கொடுத்தா பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த லெவல் 4 வந்து பார்ட்டிசிபேட் இன் குவிஸ் கேட்குதா. ஸோ கிளிக் ஹியர் டு ப்ளே கொடுப்போம். ஸோ இப்போ ஒரு குவிஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிஸோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 5 இருக்குது. ஸோ லைனாக சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு 4, அடுத்ததுக்கு 3, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் HSM டு சப்மிட் இருக்குல்ல, இது கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஞ்சம் ஃபீ போகும். ஸோ ஃபீ போனதுக்கப்புறம் சப்மிட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஃபீ கேட்குதா, ஒன்றுக்கு ஒரு HSM கேட்குது. நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 HSM கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங்லேயே. டெஸ்ட்நெட்டே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எல்லாம் முடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து எல்லா குவிஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 5மே கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அப்படியே பேக் வந்து வேண்டியது தான். கொஸ்ட்டு கூட அப்படியே கொடுத்து டேரெக்டாக கொஸ்ட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ கொஸ்ட்டுக்கு போய்ட்டு இந்த கடைசி கொஸ்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து லெவல் 4 தானே. ஸோ பார்ட்டிசிபேட் குவிஸ் இதை ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே வாலெட் கனெக்ட் ஏதாவது முன்னாடி கொடுத்துட வேண்டியதான். ஸோ குவிஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்தோன்னு பார்த்தோன்னா இந்த இதுக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் யுவர் ஃபேவரெட்டு டூ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சும்மா அந்த ஓட்டு தான். நீ உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஜஸ்ட் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் ஹியர் டு கொடுத்துட்டு உள்ளே போய் ஒன்று நீங்கள் ஓட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு HSM போகும். ஓகேவா? அது மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஓட்டு போகிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் எத்தனை ஓட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓட்டு இருக்குது. 10 நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓட்டு இருக்குது. அது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஓட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போதே இது பண்ணுங்கள். ஸோ டவர் சேலஞ்ச் இருக்குல்ல 1 and 2 சில ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் செகண்ட் ஒன்று இருக்கும். அண்ட் ஏன்னா நிறைய சொல்ல போனால் வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக போகும். அவ்வளோதான். சில பேர் என்ன பண்ணி டவர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சி வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க லெவலப் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு லெவலப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு நெட் ஃபீ பே பண்ணுற மாதிரி கண்டிப்பாக. ஸோ 1 SHM தான். ஸோ நம்மகிட்ட SHM இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் லெவலப் கொடுத்துக்கிட்டு இது லெவலப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லி ஓட்டட் ட்ரைப்ஸ் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு இங்கே ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த விஷயத்தை நான் கவனிக்கல. ஸோ ரிமைனிங் ஓட்டு இருக்குது பாருங்கள், 30 ஓட்டு. ஸோ 30 ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா அது வெரிஃபை ஆகும். அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து இந்த டாஸ்க்கும், ஸோ 5 டாஸ்க்கும், ஸோ 5 டாஸ்க்லேயே பார்த்தோன்னா 30 ஓட்டு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும், அது பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓட் ஃபார் யுவர் ஃபேவரட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஓட்டு கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் 20 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துலாம் எல்லாத்தையும். ஸோ அதில் 30 ஓட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ஓகே ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றா தான் ஓட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தமாக ஓட் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு காட்ட மாட்டேங்குது மொபைலுங்க தரல. மேபி இருக்கா இல்லையா சரியாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எனக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து லெவல் 5 டாஸ்க் வந்ததும் அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மட்டும் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து லீடர் போர்டில் போய் உங்கள் ரேங்க் நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ எந்த இடத்துல இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 32,000 இடத்துல இருக்கோமா? ரைட். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் 5,250. ஏன்னா மற்ற டாஸ்க்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து செக்யூர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ண முடியுமோ அதுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே போவீங்க. அதனால் நமக்கு அலோகேஷன் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.